அனைவரும் முழங்கால் படியிடுவோம். பரிசுத்தர் கருணைக்கு மத்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு மத்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு மத்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். ஆண்டவருடைய இறை பிரசன்னம் இந்த மாலை வேளையிலே இதோ நற்கருணையிலே நமத்தியிலே எழுந்தருளியிருக்கின்றது. இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதருடைய இந்த புனித இடத்தை, புனித திருத்தலத்தை நாடி நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றீர்கள். சும்மா வரவில்லை. ஏதாவது ஒரு நன்றி மன்றாட்டு, உள்ளத்திலே ஏதாவது ஒரு தேவை, கருத்து, இவற்றோடு நான் இந்த திருத்தலத்தை நாடி செல்வேன். கோடி அற்பருடைய பரிந்துரையிலே என்னுடைய நன்றி மன்றாட்டை நான் சமர்ப்பிக்க இருக்கிறேன். ஏனென்றால் கோடி அற்பர் வழியாக நான் பெற்றுக்கொண்ட வரங்கள் ஏராளம். எனவே அவருக்கு நான் நன்றி செலுத்த போகிறேன் என்று சொல்லி வந்திருப்பீர்கள். இதோ கோடி அற்பரை தேடி சென்றால் அவர் எனக்காக பரிந்து பேசுவார், என்னுடைய தேவைகளுக்காக பரிந்து பேசுவார், என்னுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவார், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே பல்வேறு இடங்களிலிருந்து, ஊர்களிலிருந்து இந்த புனிதமான ஆராதனை வழிபாட்டிற்கு அன்போடு நான் உங்களை அழைக்கின்றேன், வரவேற்கின்றேன். இந்த ஆராதனையிலே நீங்கள் முழுமையாக உங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே என்னை வழிநடத்துகிறவர், இயேசுவே என்னை வழிநடத்துகிறவர், இயேசுவே என்னை பாதுகாக்கிறவர், இயேசுவே என்னை பாதுகாக்கிறவர், இயேசுவே என்னுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றுகிறவர், இயேசுவே என் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுகிறவர், இயேசுவே என்னுடைய நோய்களை குணமாக்குகிறவர், இயேசுவே என் நோய்களை குணமாக்குகிறவர், இயேசுவே என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கின்றவர், இயேசுவே என் குடும்பத்தில் இருக்கின்ற கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை கொடுப்பவர், இயேசுவே எனக்கு எல்லாம், 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 இயேசுவே எனக்கு எல்லாம். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லாமுமாக ஆண்டவர் நமக்கு இதோ இந்த நற்கருணையில் இருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். என்னுடைய நுகம் அழுத்தாது, அது எளிமையாயிருக்கும் என்று சொல்லி இதோ ஆண்டவர் உங்களை எல்லாம் அவருடைய இறை பிரசன்னத்துக்குள்ளாக அழைக்கிறார். எனவே இப்பொழுது நாம் இந்த தூய ஆவியானவருடைய பாடலை பாடி
அந்த ஆண்டவருடைய இறை பிரசன்னம் இதோ இந்த ஜெபக்கூடத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாக ஜெபிக்க இருக்கிறோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் இயேசுவே என்று சொல்லி ஜெபியுங்க. உங்கள் மீது இறங்க வேண்டும், உங்களுடைய குடும்பங்கள் மீது, உங்களுடைய பிள்ளைகள் மீது, உங்களுடைய நிலங்கள் மீது, உங்களுடைய கால்நடைகள் மீது, எல்லாவற்றிலும் ஆக ஆண்டவரே, அன்று நீர் உலகை படைத்த பொழுது தூய ஆவியானவர் நீர்த்திரள் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அதே ஆவியால் இந்த ஜெபக்கூடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இயேசுவே என்று சொல்லி அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய இறை பிரசனம், ஆவியின் வல்லமை, அக்னி வல்லமை, அபிஷேக வல்லமை உங்கள் ஒவ்வொரு மீதும் பொழியும்படியாக இதோ இப்பொழுது நாம் இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். எல்லோரும் கரங்களை தட்டி கரங்களை ஆண்டவர் முன்பாக தட்டுங்கள். உங்களுடைய நோய்கள் விலகும், உங்களுடைய கட்டுகள் விலகும், உங்களுடைய பிரச்சனைகள் விலகும். இதோ ஆண்டவரை உற்று நோக்கி மகிழ்ச்சியோடு உங்களுடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வல்லமை தாரும் இயேசுவே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் ஆண்டவரே, இதோ ஒருவர் மீதும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவே. யோர்தான் ஆற்றிலே நீ திருமுழுக்க பெற்ற பொழுது தூய ஆவியானவர் இறங்கினாரே, இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று தந்தை கடவுள் சார்ந்து மகனாரே, இறங்கட்டும் உம்முடைய வல்லமை ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து வரிகளை பாடுவோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கும் ஆண்டவரே, ஜெபக்கூடத்தில் இருக்கிற மக்கள் மீது இறங்கும் இயேசுவே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இதோ மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் என்ன? தூய ஆவியினால் நீங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும். இதோ மறுரூபமாக ஆண்டவருடைய சாயலாக நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டுமாய் நாம் நம்பிக்கையோடு இந்த வரிகளை பாடி இறைவனிடம் ஜெபிப்போம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள், தூய ஆவியினுடைய வரங்கள் கனிகள் எல்லாம் ஆண்டவரே, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, ஒற்றுமை, இவையெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திலே ஒரே பிரச்சனைகள், ஒரே சண்டைகள், ஒரே குழப்பங்கள், மன அமைதியை இழந்து போயிருக்கிறாயா ஆண்டவரே? அமைதியை தாரும், உம்முடைய ஆவியின் கனிகளால் நிரப்பும் என்று சொல்லி
வரிகளை பாடி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. பாரங்கள் கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனுமே, வரங்கள் கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இதோ எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றன. என்னுடைய பாவத்தை மன்னியும். உங்களுடைய பாவங்கள் எவ்வளவுதான் கடும் சிவப்பாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் மன்னித்து உங்களுடைய உள்ளத்தை வெண்பனியை போல மாற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து பரிசுத்த வாழ்வை, தூய்மையான வாழ்வை எனக்கு தாரோம் என்று சொல்லி பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் இந்த வரிகளை பாடி ஜெபிப்போம். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் இதோ நேரத்திலே நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், இதோ செங்கடலை இரண்டாக பிரித்த கடவுள், பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே எழுந்தல் இருக்கிறார். அதிசயங்களின் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலேயும் அற்புதங்கள், அதிசயங்கள், வல்ல செயல்கள் நிகழட்டும் ஆண்டவரே. உமக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி குடும்பங்களை, பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு வரிகளை பாடுங்கள். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கண்ணீரோடு வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கோடி அற்புதரே, என்னுடைய கஷ்டத்தோட கண்ணீரோட வந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைங்க இயேசுவே, என்னுடைய காயங்களை எல்லாம் நீங்கள் குணப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில எந்த கண்ணீராக, கஷ்டங்களாக, கவலைகளாக, பிரச்சனைகளாக இருந்தாலும் இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. என்னுடைய கண்ணீரை துடைத்து என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தாரும் என்று சொல்லி கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? கவலைகள் நிறையணுமே, காயங்கள்
கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் மறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கு நன்றி. கோடி அற்புதரே வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. கோடி அற்புதரே வாழ்க. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவே என்னை வழிநடத்துகிறவர், இயேசுவே என்னை வழிநடத்துகிறவர், இயேசுவே என்னை அன்பு செய்கிறவர், இயேசுவே என்னை அன்பு செய்கிறவர், இயேசுவே என்னை பாதுகாக்கிறவர், இயேசுவே என்னை பாதுகாக்கிறவர், இயேசுவே எனக்கு எல்லாம். இயேசுவே எனக்கு எல்லாம். அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். நேற்றைய தினம் நம்முடைய குடும்பத்தில் இறந்த அனைத்து விசுவாசிகளையும் நன்றியான உள்ளத்தோடு நினைத்து பார்த்தோம். இதோ இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே நான் உங்களோடு சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்று பார்க்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே நாம் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்திலே இடர்பாடுகள், துன்பங்கள் வருகிற பொழுது கலங்கி தவிக்கிறோம். என்ன செய்வது என்று அறியாது தவிக்கிறோம். யாரிடம் செல்வது, என்ன செய்வது, யாரிடம் சென்று என்னுடைய கஷ்டத்தை சொல்வது, என்னுடைய பிரச்சனையை சொல்வது, என்னுடைய கண்ணீரை கொட்டுவது, கலங்குகிறோம். மனிதரிடம் செல்வதா, எல்லாவற்றையும் படைத்த கடவுளிடம் செல்வதா, யாரிடம் செல்வது, பணத்தை நாடி செல்வதா, அதிகாரத்தை நாடி செல்வதா, கேள்விக்குறி வருகிறது. அன்புக்குரியவர்களே, யாரை தேட வேண்டும் உன்னுடைய கஷ்டத்தில், யாரை தேட வேண்டும் உன்னுடைய பிரச்சனையில்? நீ கலங்கி தவிக்கிற பொழுது, எனக்கு யாருமே இல்லையே, என்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்களே, என்னிடம் எல்லாம் இருந்த பொழுது, வசதி இருந்த பொழுது, பணம் இருந்த பொழுது, அதிகாரம் இருந்த பொழுது எல்லாம் என்னோடு இருந்தார்கள், இப்போது நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், என்னோடு இருந்தவர்களும் சென்று விட்டார்கள், நான் தனிமையாக கலங்குகிறேனே என்று பல வேளைகளிலே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி துன்பங்கள், பிரச்சனைகள் என்ற புயல் அடிக்கிற பொழுது நாம் கலங்கி போகிறோம், திகைத்து போகிறோம். இதோ இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த நாளினுடைய சிந்தனை என்ன என்று பார்க்கிற பொழுது, ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? அன்புக்குரியவர்களே, ஏன் கலங்குகிறீர்கள்? ஒரு 5 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் நாம் கலங்குகிறோம்? விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கிற பொழுது, ஏன் கலங்குகிறோம்? வாழ்க்கையிலே ஏன் கஷ்டம், ஏன் துன்பம், ஏன் பிரச்சனை, ஏன் மனதிலே இவ்வளவு போராட்டங்கள்? முதலிலே அன்புக்குரியவர்களே, நம்மிடம் விசுவாச குறைவு இருப்பதால் கலங்குகிறோம். எப்போ கலங்குகிறோம்? விசுவாசத்தில் எப்போ நமக்கு குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது நாம் கலங்குகிறோம். எனவேதான் எசாயா புத்தகம் 51வது அதிகாரம் 12 - 13 வரை இருக்கின்ற இறைவார்த்தைகள் இவ்வாறு சொல்கிறது: உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நான் தான், மடிந்து போகும் மனிதருக்கு புல்லான மாயும் மனிதருக்கு நீர் அஞ்சுவது ஏன்? உன்னை உருவாக்கி ஆண்டவரை நீ ஏன் மறந்து விட்டாய்? மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டவரும் வானங்களை விரித்து பரப்பியவரும் அவர் அன்றோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவுக்கே நன்றி. கோடி அற்புதரே வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. ஆம் அன்புக்குரிலே, எசாயா புத்தகம் 51 12 - 13 வரை இருக்கின்ற இறைவார்த்தை சொல்கிறது:
எப்பொழுது நாம் கலங்குகிறோமாம்? எப்பொழுது கடவுளை நீ மறக்கிறாயோ அப்பொழுது நீ கலங்குகிறாய். ஆம் அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் கடவுளை மறந்துவிட்டு இந்த உலகம், உலக ஆசைகள், உலக தேவைகள் என்று சொல்லி கடவுளை மறந்துவிட்டு ஓடுகிறோமோ அப்பொழுது நாம் கலங்குகிறோம். ஏனென்றால் நீ நம்பி ஓடிய பொருட்கள், நீ நம்பி ஓடிய அதிகாரங்கள், நீ நம்பி ஓடிய செல்வம், நீ நம்பி ஓடிய மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள். கலங்கி திகைக்கிறாய். அப்பொழுதுதான் ஆண்டவரே, நான் நம்பியவர்கள் எல்லாம் என்னை விட்டு விட்டார்களே, என்ன செய்வது? கலங்குகிறாய். எனவே அன்புக்குரிலே, முதல் சிந்தனையாக இறைவன் இந்த ஆராதனை உங்களுக்கு தருவது, நம்மிடம் எப்பொழுது விசுவாச குறைபாடு ஏற்படுவதோ கலங்குகிறோம். சீடர்கள் கலங்கினார்கள். ஆண்டவர் இயேசு அவரோடு இருந்த பொழுதும் கடலிலே பயணம் செய்கிறார்கள். ஆண்டவரே, புயல் காற்று அடிக்கிறதே, உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் இப்படி தலையணை வைத்து தூங்கிக் கொண்டு இருக்கிறீரே, நாங்கள் எல்லோரும் சாக போகிறோமே. கலக்கம், பயம், அச்சம் ஆட்கொள்கிறது அவர்களை. ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் இறையாதே என்று சொல்லி அடக்குவதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ நம்மிடம் விசுவாச குறைவு ஏற்படுகிற பொழுது நீங்கள் கலங்குகிறீர்கள். அப்படிதான் ஒரு வாத்தியார், ஒரு பையன், 2 பேரும் பேசினாங்க. பையன் வாத்தியாரை பார்த்து கேட்டான், சார் வீட்டில் தோசை சுடும்போது தோசையை ஏன் சார் திருப்பி போடுறாங்க அப்படின்னு பையன் வாத்தியாரை பார்த்து கேட்டான். வாத்தியார் சொன்னார், ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கமும் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போடுறாங்க அப்படின்னு வாத்தியார் சொன்னார். பையன் சிரிச்சுக்கிட்டே, அட போங்க சார், அது காரணம் இல்லை சார், தோசைக்கு தானாக இந்த பக்கம் திரும்பி படுக்க தெரியாது, அதனால்தான் திருப்பி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான். வாத்தியாருக்கு எப்படி பாடம் எடுக்கிறான் பாருங்க. அன்புக்குரியவர்களே, அந்த அளவிற்கு இந்த காலத்திலே உலகம் மாறிவிட்டது. இன்றைய நாளிலே நீங்கள் எல்லோரும் இந்த நவீன உலகிலே பல வகையை தேடி ஓடுகிற பொழுது, இந்த நேரத்திலே நீங்கள் எல்லாம் இந்த திருத்தலத்தை நாடி வந்து ஜெபிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. எனவே இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற அழகான ஒரு இறை வார்த்தை, ஒரு பரிசு இப்பொழுது இறைவன் கொடுக்கிறார். திருப்பாடல் 20:2-3 வரை இருக்கின்ற இறை வார்த்தைகள். நீ நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. அதாவது உன்னுடைய நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சியோனிலிருந்து அவர் உனக்கு துணை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் அன்புக்குரியவர்களே, அழகாக இறைவார்த்தை சொல்கிறது, நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பார். அதனால்தான் இந்த நேரத்தில் நான் ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில, நெருக்கடி வேளையில உனக்கு யார்தான் பதிலளிப்பார்? யாரு? ஆண்டவர் தான் பதிலளிப்பார். பிரைஸ் தி லார்ட். தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவார். இதோ ஆண்டவர், இந்த நற்கருணை வீற்றிருக்கிற இறைவன் உமக்கு உதவி அளிக்கக்கூடியவராக இருக்கிறார், உமக்கு துணை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவே அந்த ஆண்டவரை நீங்க பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவரை கலக்கம் வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது அவரை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எப்போது நாம் கலங்குகிறோம் என்றால் கடுமையான சூழலை கண்டு கலங்குகிறோம், பயப்படுகிறோம். அதற்கான இறை வார்த்தை யோசுவா புத்தகம் 17வது அதிகாரம் 14-18 வரை இருக்கின்ற இறை வார்த்தைகள். அங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், கனானியர் அனைவரிடமும் இரும்பு தேர்கள் இருக்கின்றன. யோசேப்பினுடைய புதல்வர்கள் கனானியரிடம் பயப்படுகிறார்கள். என்ன அப்படின்னா, கடுமையான சூழல். அந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, கனானியர், யோசேப்பினுடைய புதல்வர்கள், இவர்கள் இருவருக்கும் சண்டை நடைபெறுகிறது, பிரச்சனை நடைபெறுகிறது. அப்பொழுது நாம் எப்படி இந்த கனானியரை எதிர்த்து போரிட போகிறோம், எப்படி நாம் வெற்றி பெற போகிறோம்? அவர்கள் எல்லாம் படைபலத்தோடு இருக்கிறார்களே, அவர்கள் நம்மை கொன்று ஒழித்து விடுவார்களே என்ற ஒரு கடுமையான சூழல், கஷ்டம். அந்த கடுமையான சூழலை, கஷ்டத்தை நோக்கி அவர்கள் கலங்குகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிற இறைவார்த்தை, அழகான இறைவார்த்தை என்ன என்றால், அன்புக்குரியவர்களே,
விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, யார் உங்களுக்காக போரிடுவார்? ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். நேற்று தினம் பெண்களுடைய இந்த உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்தது. அதுக்கு முன்னாடி செமிஃபைனல் போட்டி நடந்தது. அதில் வெற்றி பெற்று உலக கோப்பையை பெண்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த செமிஃபைனலில் ஜெயிச்சு உள்ளே வருவதற்கு ஒரு பெண் காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லி நிறையா டிவியில், செய்தியில், வாட்ஸ்அப்லலாம் அவங்கள பற்றியே போட்டாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? நீ நியூஸில் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? யார்? கன்னியாகுமரியா? வெரி குட். அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டின் பொண்ணு, மும்பையை சார்ந்தவர்கள். ரோட்ரிக்ஸ் அப்படின்ற அந்த பொண்ணுடைய பேர். அந்த பெண் தான் அந்த நாளில் கிரிக்கெட்டில் ஏறக்குறைய 177 ரன்களுக்கு மேலே அடித்து, அவர் எங்கே நம்முடைய இந்திய நாடு தோக்க போகிறதோ, செமிஃபைனலில் ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு போக முடியாதோ என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது, இந்த பெண்மணி மும்பையை சேர்ந்தவர், அவர் விடாமுயற்சியோட தனியாக நின்று போராடி அந்த ரன்களை எல்லாம் அடித்து அவர் வெற்றியை அந்த அணிக்கு பெற்றுக் கொடுக்கிறார். இப்போ பெற்றுக் கொடுத்த பிற்பாடு அவரை பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்த பொழுது, எப்படி உங்களால் இப்படி அதிக ரன்கள் எடுக்க முடிந்தது என்று கேட்ட உடனே அந்த பொண்ணு சொன்ன முதல் வார்த்தை என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? ஜீசஸ் தான் இதை எனக்கு நடத்தி கொடுத்தாரு, இயேசு ஆண்டவர் தான் எனக்கு இதை நடத்தி கொடுத்தாரு. அன்புக்குரியவர்களே, ஒரு கிரிக்கெட் உலகத்தில் இப்படி வெளிப்படையாக ஆண்டவரை அறிக்கையிடுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பெண்மணி கிறிஸ்துவராக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணாங்க, இவங்க இந்திய நாட்டு டீமில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்து அவரை அந்த கிரிக்கெட் கிளப்பிலிருந்தே அவருடைய பெயரை நீக்கிவிட்டார்களாம். அரசியல் தலைவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி ஒரு கிறிஸ்துவர் வந்து உலக நாட்டுக்காக விளையாடுவது, இடம் கொடுக்கக்கூடாது, அவர்களை எல்லாம் வளர வைக்கக்கூடாது. ஆனாலும் அந்த பெண் சொன்ன வார்த்தை இதுதான், எது நடந்தாலும் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியா இருங்கள் என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே நான் அமைதியா இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவரே எனக்காக போரிடுவார், எனக்காக அவரே விளையாடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த பெண்மணி விளையாடி இன்று உலக நாடுகள் வியந்து பார்க்கிற அளவிற்கு அந்த சகோதரி இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை. அவர் சொன்ன முதல் வார்த்தை இதுதான், இயேசுதான் இதை செய்தார். ஐ தேங்க் ஜீசஸ், இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். ஆம் அன்புக்குள்ளே பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக போரிடக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் அமைதியாக இருங்கள். விடுதலை பயண புத்தகம் மறக்காதீர்கள், 1:4 14 அன்புக்குரியவர்களே. அப்படிதான் கடவுள் உலகையெல்லாம் படைத்தார், இந்த விலங்குகளை எல்லாம் படைத்தார். அப்போ விலங்குகளை எல்லாம் படைக்கிற பொழுது கடவுள் கழுதையை படைத்தாராம். கழுதையை படைக்கிற பொழுது கடவுள் சொன்னாராம், நீ நிறையா மூட்டைகளெல்லாம் சுமக்க வேண்டும், ரொம்ப உழைக்க வேண்டும், அதனால் உன்னுடைய ஆயுள் காலத்தை 50 வருஷமாக நான் கொடுக்குறேன், நீ 50 வருஷம் இந்த உலகத்தில் வாழு அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். அப்போ அந்த கழுதை சொல்லிச்சான், ஐயோ 50 வருஷம்லாம் வேணாம் கடவுளே, 50 வருஷத்துக்கு மூட்டை தூக்கின என்னால் இந்த பொதியெல்லாம் சுமந்து சாக முடியாது, எனக்கு ஒரு 20 வருஷம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி கழுதை சொல்லிச்சான். அடுத்தது கடவுள் எதை படிக்கிறார் என்றால், நாயை படைச்சு நாய்கிட்ட சொல்கிறாரு, நீ தான் ஒரு நன்றி உள்ள ஜீவன், மனிதன் வந்து சாப்பிட்ற மீதியான உணவெல்லாம் உனக்கு போடுவாங்க, நீ சாப்பிடு, அதனால் உனக்கு 30 வருஷம் ஆயுள் கொடுக்குறான், 30 வருஷம் நீ இந்த உலகத்தில் வாழு அப்படின்னு சொன்னாராம். நாய் சொல்லிச்சான், ஐயோ கடவுளே 30 வருஷம் என்னால் இந்த உலகத்தில் வாழறது கஷ்டம், எனக்கு 15 வருஷம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி நாய் சொல்லிச்சான்.
அடுத்தது மூன்றாவதாக குரங்கை படைக்கிற பொழுது கடவுள் சொன்னாராம், நீ மரத்தை விட்டு தாவி தாவி இங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்கணும், அதனால் உனக்கு 20 வருஷம் ஆயிலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். குரங்கு சொல்லிச்சான், 20 வருஷம்லாம் நான் எப்படி கஷ்டப்பட்டுட்டு வாழறது, எனக்கு 10 வருஷம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இப்படி 3 விலங்குகளை படைச்சிட்ட பிற்பாடு 4வது கடவுள் வந்து மனிதன்கிட்ட வரார். மனிதன்கிட்ட சொன்னார், ஏபாரியா நீ தான் எல்லாத்துக்கும் அதிபதி, எல்லாத்தையும் படைச்சி உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்க போகிற, அதனால் நீ ரொம்ப நாள் கஷ்டப்படாத, உனக்கு ஒரு 20 வருஷம் மட்டும் கொடுக்குறேன், 20 வருஷம் மட்டும் நீ வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு கடவுள் சொன்னாராம். மனிதன் சொன்னானா, ஐயோ கடவுளே 20 வருஷம் எனக்கு பத்தாது, நான் இந்த உலகத்தில் எவ்வளோ ஆசைகளோடு கனவுகளோடு இருக்கிறேன், என்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கீங்க, விலங்குகள் எல்லாம் படைச்சி இதையெல்லாம் உமக்கு அடிபணிக்கின்றன, நீ தான் இதுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால் ஒன்று செய்யுங்க, கழுதைகிட்டேருந்து ஒரு 30 வருஷத்தை குறைச்சிங்க இல்லையா, அந்த 30 வருஷத்தையும், நாய்கிட்டேருந்து 15 வருஷத்தை குறைச்சிங்க இல்லையா, அந்த 15 வருஷத்தையும், அடுத்தது என்னது குரங்குகிட்டேருந்து ஒரு 10 வருஷத்தை குறைச்சிங்கல்ல, அந்த 10 வருஷத்தையும் சேர்த்து இதையெல்லாம் சேர்த்து எனக்கு ஆயுளாக கொடுங்க அப்படின்னு சொல்லி மனிதன் கடவுள்கிட்ட கேட்டாராம். அப்போ கடவுள் சரி அப்படியே இரு அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்துட்டார். அதனால தான் இப்போ நம்ம 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்கிறோம். அப்போ இதெல்லாம் கொடுத்த பிற்பாடு கடவுள் அதுக்கப்புறம் சொன்னாராம், என்ன ஆச்சு அப்படின்னா, அதனால தான் மனிதன் ஃபஸ்ட்டு 20 வருஷம் குழந்தை பருவம், இளைஞர் பருவம், படிக்கிற பருவம், 20 வருஷம் பிள்ளைகள் வந்து பிரச்சனை இல்லாமல் பெற்றோருடைய பாதுகாப்பில் அப்படியே வளர்ந்துடுதுங்க. அதுக்கு அடுத்த 30 வருஷம் அந்த கழுதுகிட்டேருந்து குறைச்சி 30 வருஷம் கொடுத்தாரு பார்த்தியா மனுஷனுக்கு, என்ன ஆகுது அப்படின்னா 30 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் மனைவின்னு கழுத மாதிரி நம்ம உழைக்கிறோம், மனிதர் உழைக்கிறான் குடும்பத்துக்காக. அப்புறம் 30 வருஷம் போன பிற்பாடு அடுத்தது குரங்குகிட்டேருந்து ஒரு 15 வருஷம், அது 2வது நாய்கிட்டேருந்து ஒரு 15 வருஷம் குறைச்சார் இல்லையா, அந்த 15 வருஷத்தை கொடுத்த பிற்பாடு அந்த 15 வருஷம் என்ன பண்ணுறான், குடும்பம், அடுத்தது பிள்ளைகள் உருவாகிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுத்தோம், அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அவங்கள வாழ்க்கையில் செட்டில் பண்ணணும். அப்போ திரும்ப அவன் என்ன பண்ணுறான், நாய் மாதிரி உழைக்கிறான் குடும்பத்துக்காக மனிதன், என்னுடைய பிள்ளையை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும், உருவாக்கணும், அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கணும், அவனை வாழ்க்கையில் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நாய் மாதிரி ஓடுறோம் உழைக்கிறோம். அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா கழுதுகிட்ட லாஸ்ட்டாக வந்து குரங்குகிட்டேருந்து 10 ஆண்டு, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே 20 வருஷம், அப்புறம் ஒரு 30 வருஷம், அப்புறம் ஒரு 5 வருஷம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் வாழ்க்கையில் கடைசி காலம் வந்துடுச்சு, வயசான காலம் அவனுக்கு வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த 10 வருஷம் என்ன பண்ணுறாங்க, குரங்கு என்ன பண்ணும், இந்த மரத்துக்கும் தாவி தாவி ஓடுது இல்லையா, அந்த மாதிரி வயசான காலத்தில் இங்கே பாரு, மாவன் வீட்டில் 10 நாள் இரு, போயிட்டு உன் மகன் வீட்டில் நீ 10 நாள் இரு, சரி அங்கே 10 நாள் இருந்தியா, அங்கே போயிட்டு உன் மகள் வீட்டில் ஒரு 10 நாள் இரு. அப்போ மனிதன் இங்கேயும் தாவுகிறான், கடைசி வாரத்தில் மகனா மகளா குடும்பமா முதியோர் இல்லமா, தாவி தாவி மனிதனுடைய வாழ்க்கை கடைசியில் ஓடுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்போ இதுதான் ஒரு யதார்த்தமான மனித வாழ்க்கை, சிரிப்பாக இருந்தாலும் சிந்தனைக்குரியது. எனவே தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால் புலம்பல், அந்த புத்தகத்தினுடைய பேரே புலம்பல். புலம்பல் புத்தகம் 3வது அதிகாரம் 22 23 வரை இருக்கின்ற இறைவார்த்தை சொல்லுது, ஆண்டவரின் இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே நன்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கோடி அற்புதரே வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. அப்ப பாருங்க, இப்ப நாம இத்தனை வருஷம் வாழறோம்னா அது வந்து ஆண்டவருடைய இரக்கம். அந்த இரக்கத்தை கடவுள் எப்படி கொடுக்கிறாரா, ஆண்டவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை. இன்னைக்கு உன் மீது இரக்கம் காட்டினேன், நாளைக்கு இரக்கம் காட்ட மாட்டேன், இன்னையோட என்கிட்ட இருந்த இரக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஒன்று அன்பு செய்தேன், நாளைக்கு ஒன்று அன்பு செய்ய மாட்டேன், என்கிட்ட இருந்த அன்பு எல்லாம் முறிஞ்சு போச்சு குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல மாட்டார் கடவுள். ஆனால் மனிதன் சொல்லுவான், இன்னைக்கு அன்பு செய்வான், நாளைக்கு பார்த்து நீ யாரான்னு கேட்பான் பிரச்சனை வந்தாக. இப்போ அன்புக்குரியவர்களே, காலை தோறும் கடவுளுடைய இரக்கம் புதுப்பிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, ஒவ்வொரு நாளும் காலையிலே நீர் உன்னுடைய
படுக்கையிலிருந்து எழுகிற பொழுது கடவுளுடைய தன்னுடைய இரக்கத்தை புதுப்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம வாழ்வது கடவுளுடைய இரக்கத்தினால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால். எத்தனையோ பேர் செல்கிறார்கள், திடீரென்று விபத்து, இறக்கிறார்கள். ஐயோ நல்லா தானே இருந்தாரு, ராத்திரி என் கூட பேசியிருந்தாரு, காலையிலேயே இறந்துட்டாரா, வண்டியில போனாரு, ஆமா ஆக்சிடென்ட், இறந்துட்டாரு. ஐயோ நல்லா தானே ராத்திரி பேசி தூங்கினாரு, நைட் மாரடைப்பு, இறந்துட்டாரு. அன்புக்குரியவர்களே, இதுதான் மனிதனுடைய நிலையில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக தான் நாம் அடிச்சுக்கிறோம், போராடுகிறோம். அது வேண்டும், இது வேண்டும், சொத்து சுகம், அவன் நிலத்தை எடுக்கலாமா, இவன் நிலத்தை எடுக்கலாமா, அவன் பணத்தை எடுக்கலாமா, இவன் பணத்தை எடுக்கலாமா, எப்படி முன்னேறது வாழ்க்கையில எல்லாம் நினைக்கிறோம். கடவுள் சொல்வார், அட அறிவிலியே, இன்று இரவே உன்னுடைய உயிரை நான் எடுத்து விடுவேன், நீ சேமித்து வைத்தவை யாருக்கு செல்லும்? இதுதான் மனிதனுடைய நிலையில்லாத வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, எனவே அதனால்தான் அழகா கவிஞன் சொல்கிறான், தாயினுடைய கருவறையில் தொடங்கி கல்லறை வரை நடந்து போகிற தூரம்தான் மனிதனுடைய வாழ்க்கை என்று. அப்படின்னா என்ன? தாயினுடைய கருவறையில் குழந்தை உருவாகுது, வாழ்க்கை உருவாகிறது, பிறக்கிறது. அங்கிருந்து அவனுடைய வாழ்க்கை எங்கே முடிகிறது? கல்லறையில் முடியுது. அப்போ இந்த கருவறைக்கும் கல்லறைக்கும் இருக்கின்ற இந்த தூரம், இடைப்பட்ட தூரம், இப்போ அதில் தான் நாம் வாழ்கிறோம். பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறக்கிறோம், கல்லறைக்கு செல்கிறோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடிவது மனிதனுடைய வாழ்க்கை. அன்புக்குரியவில்லை. எனவே இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் தேவையில்லாத எல்லாம் பிடித்து கொண்டு இல்லாமல் தேவையானதை இப்போ நாம் பிடித்து கொள்வோம். எனவே இப்பொழுது இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடி நம் மத்தியில் எழுந்தல் இருக்கிற ஆண்டவரே, என்னை நீங்கள் அளவு கடந்த விதமாக அன்பு செய்கிறீங்க. நான் கலங்குகிற பொழுது, நான் திகைக்கிற பொழுது, நான் துன்புறுகிற பொழுது, என் அன்பு மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க என்னை வழி நடத்துறீங்க. ஆண்டவரே, இதோ நானும் உங்களை அன்பு செய்கிறேன், என்னுடைய முழு உள்ளத்தோட, என்னுடைய முழு பலத்தோட, என்னுடைய முழு ஆற்றலோட நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை கரங்களை தட்டி நாம் இறைவனை அன்பு செய்வோம். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பழைய ஏற்பாடுல நாம் வாசிக்கிறோம், உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் சேர்ந்ததோ அங்கு மக்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக கடவுளுடைய பிரசன்னத்தை வரவேற்றார்கள். இதோ நாமும் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்துல, இதோ அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துல விலை மதிக்க முடியாத கடவுள் இதோ நம்ம மத்தியிலே எழுந்தல் இருக்கிறாரே. இதோ விலை மதிக்க முடியாத கடவுள் நம்மை அன்பு செய்கிறாரே. இதோ அந்த ஆண்டவரை உற்சாகமாக கரங்களை தட்டி நம்முடைய முழு உள்ளத்தோடு கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி வரிகளை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி இறைவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இதோ எபினேசரே ஆண்டவரே, இதுவரையில் எனக்கு உதவினீரே ஆண்டவரே, நன்றி. இதுவரையில நீங்கள் ஆண்டவர் வழியாக, கோடி அற்புதர் வழியாக, அவருடைய பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பாருங்கள். நன்றி உள்ளம் படைத்தவராக ஆண்டவரே, இதுவரையில் உதவினீரே, நன்றி அப்பா என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி புகழ்ச்சியை சொல்லி வரிகளை பாடுவோம். அன்றுவரையில் எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரை
ஐயா இது அறையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. இதோ எல்ரோயி என்னை கண்டீரே ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களிலே பொறிக்கப்பட்டுள்ளோம். நாங்கள் எல்லாம் உம்முடைய அன்பு பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை காலையிலே பொழிகிறீரே ஆண்டவரே. இதோ என்னை கண்டு கொண்டீரே ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை கண்டீரே ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை கண்டீரே இயேசுவே என்று சொல்லி தொடர்ந்து அந்த ஆண்டவருடைய கண்காணிப்பிலே நாம் வாழ வளர வரிகளை பாடி மன்றாடுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதற்காக, ஆவியை பொழிவதற்காக நன்றி இயேசுவே என்று சொல்லி இதோ சுகம் தருகிற தெய்வம், உங்களுடைய உடலில் இருக்கின்ற எல்லா நோய்களையும் சுகப்படுத்துகிற ஆண்டவர் இதோ யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி இயேசுவே. என்னுடைய நோய்களை எல்லாம் உடைய ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லா நோய்களையும் ஒப்பு கொடுத்து நோய்களை இறைவன் குணப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த வரிகளை பாடுவோமா? யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் குணப்படுத்துகிறீரே நன்றி 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 இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய நோய்களையும் கழுவுவதற்காக நன்றி இயேசுவே. பிணிகளை நீக்குவதற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, Thank you Jesus. thank you Jesus, Thank you Jesus. hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. கோடி அற்புதரே வாழ்க, கோடி அற்புதரே கோடி வாழ்க, அற்புதரே வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இணை சட்ட புத்தகம் 31வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதை விட வேறு என்னங்க வேணும்? இல்லை, இதை விட வேறு என்ன வேணும்? கடவுள் கொடுக்கிற அழகான ஒரு பரிசு பாருங்க. ஆண்டவரே உனக்கு முன்பு செல்வார். நீ போகிற பொழுதும் வருகிற பொழுதும் பயணம் செய்கிற பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்கள் முன்பாக செல்கிறார். ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார். ரெண்டாவது சொல்கிறார், இதோ நற்கருணை ஆண்டவர் நற்கருணை மட்டும் இல்லைங்க, நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அப்ப நமக்கு முன்பாக கடவுள் செல்கிறார்,
அவர் உங்களோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நான் சொல்லவில்லை, இறை வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எனவேதான் மத்தேயு நற்செய்தியினுடைய இறுதியிலே 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இதோ உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன். அன்புக்குரிலே மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை, இதோ உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ யார் உங்க கூட இருக்கிறது? யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். உங்கள் குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாலும், உறவுகள் எல்லாம் இருந்தாலும், அதை விட எல்லாவற்றோடும் இறைவன் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் மத்தேயு நற்செய்தி 28:20 அவர் சொல்கிறார், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அந்த இறைவார்த்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அடுத்ததாக, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிடலாம், நம்பியவர்கள் கைவிடலாம், பிள்ளைகள் முதிர்ந்த வயதிலே உங்களை கைவிட்டு விடலாம். உணவு கொடுக்க முடியாது, வீட்டிலே இடமில்லை, எங்கேயாவது போய் பிழைத்துக்கொள், எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கோ, அல்லது முதியோர் இல்லத்தில் போய் தங்கிக்கோ, கைவிட்டு விடலாம். ஆனால் அன்புக்குரியிலே அந்த தாய் அந்த குழந்தையை கைவிடுவாங்களா? ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது பாருங்கள், எவ்வளோ அன்பு காட்டி பாசம் காட்டி அந்த குழந்தையை ஒரு தாய் வளர்த்து உருவாக்குறாங்க பாருங்கள். அந்த குழந்தை கற்றுனா ஐயோ பிள்ளை அழுவுத ஓடி பார்க்குறோம், என்ன பசி எடுக்குதா, உடம்பு சரியில்லையா பார்க்குறோம். பிள்ளைக்கு ஒரு ஜுரம் இல்லைன்னா, ஜுரம் வந்துட்டுனா ஐயோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவர்கிட்ட தூக்கின்னு ஓடுறீங்க பார்க்குறீங்க. இப்போ எவ்வளோ பாசத்தை காட்டி அன்பை காட்டி ஒரு குழந்தையை நீங்கள் வளர்த்து உருவாக்குறீங்க. அதே குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆன பிற்பாடு உங்களுக்கு முதிர்ந்த வயது வருகிற பொழுது தாய் தந்தைக்கு நீங்கள் என்னவா திரும்ப மாறிடுறீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் ஒரு குழந்தையாக மாறிடுறீங்க. அதனால் உங்களால் என்ன பண்ண முடியல, நம்மளால் மற்றவங்களை நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா வயசான பிற்பாடு ஒரு போய் எடுக்கணும், நடந்து போய் தனியாக போய் எடுக்க முடியாது, மற்றவங்க உதவியை தேடுறோம். சாப்பாடு எடுத்து சாப்பிட்ணும், கை நடுக்குது, சாப்பிட முடியல, பிள்ளைகள் ஊட்டி விடுவார்களா, பிறருடைய உதவியை தேடுறோம். அப்போ நாம் குழந்தையாக இருந்து வளர்ந்த பிற்பாடு மீண்டும் முதிர்ந்த நிலையை அடைகிற பொழுது மீண்டும் குழந்தையாக மாறிவிடுகிறோம். நமக்கு தேவையான செயலை நம்மளால் செய்ய முடியல, அதனால தான் அடுத்தவங்களை எதிர்பார்க்குறோம். அன்புக்குள்ளே ஆனால் பாருங்கள், மனிதன்தான் இப்படி முதிர்ந்த வயதில் மற்றவரை நாம் தேடுறோம். ஆனால் இந்த விலங்குகள்லாம் பாருங்களேன், மாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, இது எல்லாம் வளருது. அது முதிர்ந்த வயதில் சாகிற காலத்தில் மாடு சொல்லுதா, நான் கண்ணுக்குட்டி போட்டேன், என் கண்ணுக்குட்டி வளர்ந்து இப்போ பிள்ளையாக ஆயிடுச்சு, எனக்கு முதிர்ந்த வயதில் இந்த கண்ணுக்குட்டி என் பிள்ளை வந்து என்னை பாதுகாக்கும், என் கூட இருக்கும் அப்படின்னு மாடு நினைக்குதா? நினைக்குதா? சொல்லுங்கள், நினைக்குதா இல்லையா? இல்லை இல்லையா? அப்போ அந்த கண்ணுக்குட்டி போட்டு அது ஒரு மாடு ஆன பிற்பாடு அதை நம்ம விற்றுடுறோம் அல்லது வேறு இடத்துக்கு போயிடுது, அதை எதிர்பார்க்கறது கிடையாது. அதுபோல் தான் மற்ற மிருகங்களும், கோழி இருக்குது, கோழி குஞ்சு பெருகுது, ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அது கூட வச்சுருக்குது பாருங்கள். அது குஞ்சு பெருச்ச உடனே அதுக்கு ஒரு பருந்து வருதுன்னா ஓடி உடனே பருந்துக்கிட்ட சண்டை போட போகுது, உடனே ரெக்கைக்குள்ளே அதை அரவணைச்சிக்குது, எல்லாம் செய்யுது, எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் அது வளர்ந்த பிற்பாடு என்ன பண்ணுது பாரு, உனக்கு இதான் இதோட உனக்கு எனக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன பண்ணுது, கோழியை கொத்துது. கொத்தி நீ போய் இனிமேல் உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, என்னை நம்பி இருக்காத, கொத்தி அதுவே பிரித்து விட்டுருது. அப்போ அது போய் அது வாழ்க்கையை அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அம்மாவாது ஆயாவாது, கஷ்டம் வந்தாலும் பூனை வந்தாலும் நாய் வந்தாலும் அதுதான் அதை பாதுகாத்துக்கணும். அப்போ அதுக்கப்புறம் அம்மா தான் நம்ம பாதுகாப்புன்னு கடைசி வரைக்கும் அந்த கோழி குஞ்சு சார்ந்து இருப்பது கிடையாது. அதுபோல் தான் பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா மிருகங்களும் அப்படி தான். வயசான காலத்தில் எதுவும் நம்ம இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க நம்மளை பார்த்துவாங்கன்னு எந்த மிருகமும் இல்லை. ஆனால் மனிதர் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வயசான காலத்தில் என் பிள்ளை பார்த்துப்பான், என் மக பார்த்துக்கும் அப்படி நம்பி இருக்கிறோம். வயசான காலத்தில் அவங்க பார்த்துக்கல அப்படின்னா பெரிய ஏமாற்றமாக போயிடுது. அப்போ ஏமாந்து போகிறோம். என் பிள்ளைய நம்பி இருந்தேன், கைவிட்டுட்டான், என் பிள்ளை எல்லாம் பார்த்துப்பான்னு நினச்சேன், 10 மாதம் வாழ வேண்டும் என்று என்னுடைய கருவறையை கேட்டான், இதோ எடுத்துக்கொள் என்று சொல்லி என்னுடைய கருவறையை கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய மகன் மகள் பெரிய வசதியான மாட மாளிகையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தம்பி, உன் வீட்டில் கொஞ்சம் இருக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா? என்னது இடமா? எங்கேயாவது முதியோரில் இருக்கும், அங்கே போய் சேர்ந்துக்க, வேணா மாதம் 2000 3000 காசு கொடுத்துட்றேன். அன்புக்குரியவர்களே, அதுதான் வாழ்க்கை.
10 மாதம் நீ இருக்க வேண்டும் என்று கருவறையை கேட்டாய், இதோ எடுத்துக்கொள் என்று அந்த தாய் கொடுக்கிறாள். அதே குழந்தையை நீங்கள் வளர்த்து உருவாக்கிய பிற்பாடு, வளர்ந்த பிற்பாடு, வயது முதிர்ந்த பிற்பாடு மகனை எல்லாத்தையும் சீராட்டி பாராட்டி, அதான் அழகாக சொல்லப்படுது வார்த்தைகள், பிறக்கும்போது தாலாட்டு, இறக்கும்போது நீராட்டு, இடையில் பாராட்டு. அப்போ பிறக்கும்பொழுது ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது தாலாட்டு, அந்த குழந்தை பிறந்துச்சு மகிழ்ச்சியோட, இறந்த பிற்பாடு நல்லா நீராட்டி அடக்கம் செய்கிறோம். அப்போ இடையில் பாராட்டுற மாதிரி வாழ்க்கை வாழணுமா? அப்போ உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் அப்படி ஒரு பாராட்டுக்குரிய வாழ்க்கையை கொடுக்குறீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் இறக்கிற தருவலை வருகிற பொழுது அவங்க வீட்டில் இடம் இருக்கா? இல்லை. அன்புக்குரியவர்களே, அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த காலத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலையில் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவே இதையெல்லாம் மனதில் கொண்டு இறைவன் சொல்கிறார், இணைச்சட்டம் 31:8 இறைவார்த்தை, ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகைக்காதே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. ஆம் அன்புக்குரியவர்களே, அவர் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, அப்படிதான் ஒரு அம்மா கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறான். அப்போ கணவன் சொல்கிறாரு, அப்பா 30 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் உன் சாப்பாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன். 30 வருஷமாக உன் கையால் சாப்பிட்றேன், 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் உன் சாப்பாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்கிறாரு. அப்போ மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டோம் போல் இருக்கு. கணவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். ஏங்க சொல்லுங்கள், என்ன மாற்றங்க அது, என்னத்தை பார்க்குறீங்க? சாப்பாடு நல்லா இருக்குதா, குழம்பு நல்லா இருக்குதா? இல்லை 30 வருஷமாக சாப்பாட்டில் கருப்பு கலர் முடி கிடக்கும், இப்போ வெள்ளை கலர் முடியாக கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ என்ன, அந்த அம்மாவுக்கு வயசாகி போயிடுச்சு. அப்போ அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் ஒரு சிறிய நிகழ்வு நீங்கள் எல்லாம் இறைவார்த்தையே சொல்லி கொண்டு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகிடும்? சில நேரத்தில் என்னடா ஃபாதர் இவரு பைபிளு கொட்டேஷன் இதையே சொல்லின்னு இருக்கிறாரு, ஒன்றும் புரியல. சில நேரத்தில் உங்களையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். எப்படி நம்ம செல்ஃபோனை பூஸ்ட் பண்ணுறோமோ, சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு செல்ஃபோன் வாங்கினாலும் சார்ஜ் இல்லைன்னா என்ன அது வேஸ்ட். நீங்கள் 10,000க்கு வாங்கலாம், 1000 ரூபாய்க்கு வாங்கலாம் சின்ன ஃபோனு, இல்லை 70,000க்கு ஆப்பிள் ஃபோன் வாங்கலாம், இன்னும் அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம்லாம் சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோனு, டேப்லெட்டுன்னு சொல்கிறாங்க. டேப்லெட்னா மாத்திரை நினச்சிக்காதீங்க, டேப்லெட்டுனா அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு டேப்லெட், ஒரு செல்ஃபோன். இப்போ அது கேட்டால் 1 லட்சம் 2 லட்சம்ன்றாங்க. இப்போ இதையெல்லாம் வாங்கினாலும் அதில் சார்ஜ் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்றுத்துக்கும் பயன்படுத்த முடியாது இல்லையா? இப்போ அதுக்கு போய் சார்ஜ் போடுறோம். நம்ம சார்ஜ் போட்டால் தான் அடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தினாலும், மெசேஜ் அனுப்பினாலும், பேசினாலும் சார்ஜ் வேணும். அது செல்ஃபோனுக்கு. மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சார்ஜ் வேணும். சார்ஜ் ஏற்றலைன்னா நமக்கும் பேஸ் மட்டம் வீக் ஆகிடும். வடிவேல் ஜோக்கு மாதிரி, என்னது பாடி ஸ்ட்ராங்கு தான் ஆனால் பேஸ் மட்டம் ரொம்ப வீக்கு, அதான் கை காலெலாம் ஆடுது அப்படின்னு. அப்போ அன்புக்குரியவர்களே, நமக்கும் பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கடவுள்கிட்டேருந்து சார்ஜ் ஏற்ற வேண்டும், கடவுளுடைய ஆன்மீகத்தை பெற வேண்டும். செல்ஃபோனுக்கு கரண்ட்டில் போய் சார்ஜ் போடுறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைக்கிறது, எங்கிருந்து வல்லமை கிடைக்கிறது? அன்புக்குரியவர்களே, இறைவன் சொல்கிறார், உங்களுக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைக்கும், எங்கிருந்து வல்லமை கிடைக்கும்? ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப யார் மீது நீங்க நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவன் மீது யார் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனே ஆற்றல். எனவேதான் எசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு உங்கள் ஒவ்வொருடைய வலக்கையை பிடிக்கிறாராம். உங்களுடைய ஒவ்வொருடைய வலக்கையை பிடித்து அஞ்சாதே, உன்னோடு இருப்பவர் நானே. எனவேதான் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடெல்லாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்ன கடவுள் இல்லை? என்ன கடவுள் இல்லை?
வாழ்கின்ற கடவுளா இறந்து போன கடவுளா? வாழுகின்ற கடவுள். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். இறந்து போன கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் இறந்து போன கடவுள் அல்ல. நம்மை போன்று மனிதராக வாழ்ந்தார், இறந்தார், முடிந்தார் என்பதில்லை. மாறாக வாழுகின்ற கடவுள். எனவேதான் மோயிசன் கடவுள்கிட்ட, ஆண்டவரே உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது என்ன பேர் சொன்னார் கடவுள்? என்ன பேர் சொன்னார் சொல்லுங்க, சொல்லுங்க. கரெக்டா? இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் சொல்ல, நான் இருந்தேன் சொல்ல. இருந்தேன்னா என்ன காலம்? முடிஞ்சு போச்சு, இறந்த காலம் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், செத்தாரு, போச்சு, முடிஞ்சு போச்சு. இருந்தேன் முடிஞ்சிச்சு. இருப்பேன், இருப்பேன்னா எதிர்காலம், இனிமேல் தான் இருக்க போறார், இனிமேல் தான் பிறக்க போறார், இனிமேல் இருக்க போறார். இருப்பேன்னு சொல்ல, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே நிகழ்காலத்தில். அப்பனா எப்பொழுதும் இருக்கிறார், எப்பொழுதும் நம்மோடு வாழ்கிறார், எப்பொழுதும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். எனவேதான் எம்மாவுஸ் சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும். நீங்களும் இந்த ஆறால் என்ன சொல்லணும்? ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்களுடைய குடும்பத்திலே தங்கும், எங்களுடைய பிள்ளைகளோடு தங்கும், எங்களுடைய கால்நடைகளோடு நீர் தங்கிறோம். நிறைய பேர் கால்நடைகள் வைத்திருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவரே எங்களுடைய நிலத்திலே உமது இறை பிரசனத்தோடு தங்கும், விளைச்சலை தாரும். கேட்கணும். கேட்டாங்க சீடர்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும். ஏன்னா அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. ஆண்டவர் இறை வார்த்தையை அறிவித்த பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. சொன்னார்கள், எங்களோடு தங்கும் இயேசுவே. எனவே நீங்களும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் கூப்பிடணும். எனவே இப்பொழுது இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரை எங்களோடு தங்கும் இயேசுவே என்று சொல்லி நாம் ஆண்டவரை அழைப்போம். நாம் ஏன் கலங்குகிறோம் என்று இன்றைய நாளில் சிந்தித்து வருகிறோம். அதில் 2 சிந்தனைகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த பாடல் முடிந்து 3வது சிந்தனையை நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் இந்த பாடலை பாடி ஆண்டவர் முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கலக்கங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த பாடலை பாடுகிற பொழுது ஆண்டவரை நீங்கள் அப்படியே அமைதியாக ஒப்பு கொடுங்க. இப்போ கை தட்ட வேணாம், எழுந்து நிற்க வேணாம். இப்போ நீங்கள் இந்த பாடல் பாடும்பொழுது அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மார்த்தா மரியா இருவரும், மரியா கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்டது போல நீங்களும் ஆண்டவருடைய இந்த திரு சன்னிதானத்தில் அவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. எனவே இப்பொழுது உங்களுடைய ஏக்கங்கள், கலக்கங்கள், தேவைகள், இந்த நாளில் நீங்கள் எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்தீங்க, எதுக்காக இந்த திருத்தலத்துக்கு வந்தீங்க? சும்மா வரல. பல ஊர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி எதுக்கு சும்மா வந்தீங்க? சும்மா டைம் பாஸுக்கு போயிட்டு வரணும்னு வரல. ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு கருத்து, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு நன்றி மன்றாட்டு, அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. எனவே இந்த நேரத்தில் இந்த பாடலை இப்பொழுது நாம் பாடி ஆண்டவரை நம்முடைய கலக்கங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நான் ஏன் பயப்படணும், யாரை கண்டு கலங்கிடணும்? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? நான் ஏன் பயப்படணும், யாரை கண்டு கலங்கிடணும்? தெரிந்தவர்கள் சேர்ந்து அவரோடு இணைந்து பாடுவோம். இருக்க எனக்கு என்ன பயம், நான் ஏன் கலங்கிடணும்? தெரிந்த பாடல் தெரிந்தவர்கள் இந்த பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடி இறைவனை ஆராதிப்போம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் அகுஸ்தினார் சொல்கிறார். எனவே சேர்ந்து பாடி ஜெபிப்போம். நான் ஏன் பயப்படணும், யாரை கண்டு கலங்கிடணும்? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? அஞ்சாதே என்னாலும் உன்னோட நான் இருப்பேன், அஞ்சாதே என்னாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்ற உன் வார்த்தையாலே என் பக்கம் இருப்பவரை கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் ஏன் பயப்படணும், யாரை கண்டு கலங்கிடணும்?
இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை. அஞ்சாதே என்னாலும் உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே என்னாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்ற உன் வார்த்தையாலே என் பக்கம் இருப்பவரே, என்ற உன் வார்த்தையாலே என் பக்கம் இருப்பவரே. கலங்கிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் ஏன் பயப்படணும், யாரை கண்டு கலங்கிடணும், இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை. இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை. என்னதான் எனக்கு எதிரா மனுஷங்க செஞ்சாலும், என்னதான் எனக்கு எதிரா மனுஷங்க செஞ்சாலும், என்னாலும் என்னோடு என் பக்கம் இருப்பவரே, என்னாலும் என்னோடு என் பக்கம் இருப்பவரே. கலங்கிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் ஏன் பயப்படணும், யாரை கண்டு கலங்கிடணும், இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை. இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை. இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கோடி அற்புதரே வாழ்க. கோடி அற்புதரே வாழ்க. கோடி அற்புதரே வாழ்க. அப்படியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நாம் ஏன் கலங்குகிறோம் என்று 2 சிந்தனைகள் பார்த்தோம். நம்மிடம் விசுவாச குறைவு இருப்பதால் கலங்குகிறோம். 2வது, கடுமையான சூழல் ஏற்படுகிற பொழுது நாம் கலங்குகிறோம். 3வது என்ன சிந்தனை என்றால், ஏன் கலங்குகிறோம்? கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை மறக்கும் போது நாம் கலங்குகிறோம். எப்போ கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நீங்கள் மறக்கிறீர்களோ அப்பொழுது கலங்குகிறீர்கள். எனவே தான் எசாயா புத்தகத்தில் கடவுள் சொல்கிறார், மலைகள் இடம் பெயரினும் குன்றுகள் நிலை சாயினும் நான் உன்மீது கொண்டிருக்கிற அன்பு ஒருபொழுதும் குறையாது என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்றீங்க. எல்லாம் தூங்குறீங்களா? தூங்குறவங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்ல சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் சொல்றீங்களா? தூங்குறவங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. தூங்குறவங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. வெரி குட். அப்போ இப்போ எல்லாம் முழிச்சிட்டீங்க, யாரும் தூங்கலை. இப்போ அன்புக்குரியவர்களே, இந்த 3வது சிந்தனை, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை மறக்கும் பொழுது நாம் பயப்படுகிறோம். குறிப்பாக 1 யோவான் 4வது அதிகாரம் 17 to 18 வரை இருக்கின்ற இறைவார்த்தை, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்குவதில்லை. அச்சம் கொள்பவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது அச்சம் கொள்கிற பொழுது, கடவுள் மீது பயம் கொள்கிற பொழுது, கடவுளுடைய இறை பிரசன்னத்தின் மீது நாம் அச்சம், கடவுள்கிட்ட போகிறோம், ஒரு அதிகாரிகிட்ட போகிறோம், எம்எல்ஏவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்எல்ஏ போய் பார்க்க முடியுதா? பிஏவை பாரு, அவரை பாரு, இவரை பாரு. இப்போ எவ்வளோ தூரம் கட்டுப்பாடுகள். ஒரு மினிஸ்டரை பார்க்க போகிறோம், உடனே போய் பார்க்க முடியுதா? இப்போ அன்புக்குரியவில் நிறையா கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் கடவுள்கிட்ட வர்றதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இப்போ இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறீங்க, பங்குசாமியார் வந்து ஐயோ ஏசுனார் பிரச்சனை இருக்குங்க, உட்காராது, அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரா?
அப்போ கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் நெருங்கி வரணும். பின்னாடி அங்கே பந்தல் போட்டுருக்குறாங்க, அங்கே ஸ்டால் இருக்குது, அப்படி எங்கேயோ ஒரு கட்டையில் உட்காந்துக்கலாம், அந்த பக்கம் மூலையில் அப்படி எங்கே ரூம் பக்கம் உட்காந்துக்கலாம். அன்புக்குரியவர்களே, எங்கே வேணால் உட்காரலாம். ஆனால் கடவுளுடைய இறை பிரசன்னத்தின் முன்பாக அமர்ந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் கடவுளுடைய இறை பிரசன்னம் உங்களை ஊடுருவி பாய்கிறது. கடவுள் உங்களுடைய அருகாமையில் வருகிறார். எனவே கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வாருங்க. கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகிற பொழுது ஆசீர்வாதம் உண்டு, ஆனாலும் இன்னும் அபரிவிதமாக அவருடைய ஆசிரை பெறுகிறீர்கள். எனவே கடவுள் மீது அன்பு கொள்ள நீங்கள் மறக்கிற பொழுது, பொருளை அன்பு செய்கிற பொழுது, உறவுகளை அதிகமாக அன்பு செய்கிற பொழுது, அவங்களையெல்லாம் அன்பு செய்யக்கூடாதுன்னு இல்லை, கடவுளை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்யணும். அதனால தான் உன்னுடைய முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை டேஷ் செய்வாயாக. என்ன செய்வாயாக? அன்பு செய்வாயாக. சத்தமா சொல்லுங்க. அன்பு செய்வாயாக. அன்பு செய்வாயாக. அன்புக்குரியவர்களே, எனவே கடவுளை அன்பு செய்கிற பொழுது நீங்கள் கலங்க மாட்டீர்கள். நான்காவது சிந்தனை என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது கலங்குகிறீர்கள். அதற்கான இறை வார்த்தை விடுதலை பயண புத்தகம் 15வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை எதுல இருக்குது? எதுல இருக்குது? கடவுளுடைய வார்த்தை எதுல இருக்குது? எதுல இருக்குது? எதுல சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. விவிலியத்தில் இருக்குன்னு சொல்றது இவ்வளோ நேரம், இதே நேரம். அதனால தான் நமக்கும் புரோட்டஸ்டண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவங்க பைபிளே கையோடு அலையிறாங்க. நாம் கோயிலுக்கு வரும்போது ஒரு பையை நல்லா சாப்பாடு கட்டிக்கிட்டு ஒரு பையை எடுத்துக்கிட்டு வரும், பைபிளை எடுத்துன்னு வர்றது கிடையாது. அதனால தான் கடவுளுடைய வார்த்தை எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியல, இவ்வளோ நேரம் ஆகுது. உடனே சொல்லணும், பைபிளில் இருக்குது ஃபாதர். கடவுளுடைய வார்த்தை வேறு எங்கே இருக்குது? பைபிளில் இருக்கிறதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை விவிலியத்தில் இருக்குது. இப்போ அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை கட்டளைகள், மோயிசன் பழைய ஏற்பாட்டில் கடவுள் கட்டளை கொடுத்தார், 10 கட்டளை. ஆக அந்த கட்டளைகள் எல்லாம் இன்றும் நமக்கு பொருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாலும் கொலை செய்யாத, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சாலும் கொலை தான், இப்போ கொலை செஞ்சாலும் கொலை தான். அதான் கடவுளுடைய வார்த்தைக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். பொய் சாட்சி சொல்லாத, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பொய் சாட்சி சொன்னாலும் பொய் தான், இப்போ பொய் சாட்சி சொன்னாலும் பொய் தான். திருடாத, அப்போ திருநாளும் திருட்டு தான், இப்போ திருநாளும் திருட்டு தான். அப்போ அன்புக்குரியவர்களே, கடவுள் பல வருஷங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தாலும் இன்றும் இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு நிலை இறை வார்த்தை கொடுக்கிறது. எனவேதான் நாம் அழகாக வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் தீட்டப்பட்ட கத்தியை போன்று கூர்மையானது, எலும்பு மஞ்சைகளை எல்லாம் ஊடுருவி பாயக்கூடியது. அன்புக்குரியவர்களே, ஆக கடவுளுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் கலக்கம் ஏற்படுகிறது. அடுத்ததாக 5வது சிந்தனை, எப்பொழுது கலங்குகிறீர்கள் என்றால், பாவத்திற்காக மனம் வருந்தும் பொழுது தண்டனை குறித்து பயப்படுகிறோம். ஐயோ, நான் இந்த பாவம்லாம் செஞ்சுட்டேன், இறந்தனா என்ன கிடைக்குமோ, நரகம் கிடைக்குமோ, மோட்சம் கிடைக்குமோ, என்ன கிடைக்க பொழுதோ கலங்குகிறோம், பயப்படுகிறோம். அப்போ அதற்கான இறை வார்த்தை சொல்லுது பாருங்க. 2 குறிப்பேடு 29வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தனர், அவரை புறக்கணித்து ஆண்டவரின் உறைவிடத்திலிருந்து தங்கள் முகங்களை திருப்பி முதுகை காட்டினர். அன்புக்குரியவர்களே, கடவுளை மனம் வருந்தும் பொழுது தண்டனை குறித்து பயப்படுகிறோம், அப்படி கலங்குறோம்னு சொன்னா, அப்போ அதுக்கான இறைவார்த்தை சொல்லுது, கடவுளையும் ஆண்டவரின் பார்வையில் தீயனவற்றையும், கடவுளுடைய பார்வையில் தீயது செய்கிறவர்கள் கடவுளை புறக்கணித்து
அவருடைய உறைவிடத்திலிருந்து தங்கள் முதுகை திருப்பி காட்டினர். நீங்கள் எல்லாம் இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அமர்ந்து இருக்கிறீங்க. எல்லாம் இப்போ இந்த பக்கம் திருப்பி முதுகு காட்டின்னு உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இறை வார்த்தை சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, பாவத்திற்கு மனம் வருந்தும் பொழுது தண்டனை குறித்து பயப்படுகிறீர்கள். அப்போ கலக்கம் வருகிறது. இப்போ இவ்வாறு 5 காரியங்களை நாம் ஏன் கலங்குகிறோம் என்று நாம் சிந்தித்தோம். அன்புக்குரியவர்களே, அதற்கான இறை வார்த்தையையும் நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு என்னன்னா, கோபத்தை வாங்கினால் இரத்த கொதிப்பு இலவசம். அப்படின்னா அடிக்கடி கோபப்படுறீங்க, டென்ஷனாக வரீங்க, அப்போ தானாக என்ன வந்துடும்? பிபி வந்துடும், இரத்த கொதிப்பு வந்துடும். அப்போ கோபத்தை வாங்கினால் இரத்த கொதிப்பு இலவசம். 2வது, பொறாமையை வாங்கினால், ஐயோ அவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான், இப்போ பெரிய பணக்காரன் ஆகிட்டான், பெரிய கார் வாங்கிட்டான், பெரிய வீடு வாங்கிட்டான், அவனை நினச்சே உன் வாழ்க்கையை வாழறதுக்கு மறந்துடுற, நிம்மதியை இழந்து போகிற. அப்போ 2வது, பொறாமையை வாங்கினால் தலைவலி இலவசம். அப்படின்னா என்ன? பொறாமைப்பட்டினா தானாக தலைவலி வந்துடும். ஐயோ அதை இதை யோசித்து தலைவலி தாங்க முடியாது. அப்போ கோபத்தை வாங்கினா இரத்த கொதிப்பு இலவசம், பொறாமையை வாங்கினா தலைவலி இலவசம், வெறுப்பை வாங்கினால் ஒரே சண்டை சச்சரவு, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை, வயலில் வரப்பு தகராறு, சண்டை பிரச்சனை, ஒரே வெறுப்பு. வெறுப்பை வாங்கினால் என்ன இலவசம்? பகை இலவசம். தானா பகைவர்கள் வந்துடுவாங்க. அப்போ வெறுப்பை வந்துட்டு வாங்கினீங்கன்னா பகை இலவசம். கவலையை வாங்கினால் ஒரே கவலை, கவலையை வாங்கினீங்கன்னா என்ன இலவசம்னா கண்ணீர் இலவசம். கவலை இருந்தாலே தானா கண்ணில் என்ன வருது? தண்ணீர் வருது. உங்களை கேட்டால் வருது, கேட்காமலே அது மாட்டம் வந்துடுது, இலவசமாக வந்துடுது. அடுத்தது, நம்பிக்கையை வாங்கினால் நண்பர்கள் இலவசம். நம்பிக்கையை வாங்கினீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட வருவார். ஆண்டவர் இலவசமாக வருகிறார். காசு கேட்கல, பணம் கேட்கல, உங்ககிட்ட வருவதற்கு, உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு. அப்போ நம்பிக்கையை வாங்கினீர்கள்னா ஆண்டவர் இலவசம், நண்பர்கள் இலவசம். அடுத்ததாக, உடற்பயிற்சியை வாங்கினால், நல்ல உடற்பயிற்சி செய்தால் என்ன இலவசம்? ஆரோக்கியம் இலவசம். உடற்பயிற்சி செஞ்சினா நல்ல உடல் நலம் நன்றாக இருக்கும். இப்போ ஆரோக்கியம் தானாக வந்துடும். மருத்துவரை தேடி போக தேவையில்ல, பணம் லட்சமாக செலவு செய்யவில்லை. அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது அழகா, பணம் வச்சிருக்கிறவர் பணக்காரர், ஆனால் உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறவர் யார் தெரியுமா? கோடீஸ்வரராம். அப்போ பணம் வைத்திருக்கிறவர் பணக்காரர், உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறவர் கோடீஸ்வரர். ஏன்னா எல்லாம் இருந்தும் உடலில் நோய் இருந்தால் என்ன பண்ணுறது? எதையும் அனுபவிக்க முடியாது. பணத்தை போய் எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ அன்புக்குரியவர்களே, உடல் நலத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் மகிழ்ச்சியான ஆள், நீங்கள் தான் கோடீஸ்வரர் இந்த உலகத்தில். பணம் காசு இல்லைன்னு நினைக்காதீங்க, பணம் காசு இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பணம் காசு இல்லைனாலும் கடவுள் நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருப்பார். ஒருத்தர் நிறையா பணம் காசு இருக்கும், நோயாக பிடிச்சிருப்பான், பணத்தை எல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்டே கடவுள் ஹாஸ்பிட்டலே கொடுப்பான். அப்போ உங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருப்பார், பணம் காசு இருக்காது. அப்போ உங்களுக்கு அந்த காசு மிச்சம். அன்புக்குரியவர்களே, அப்போ அதை நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான், உடற்பயிற்சியை வாங்கினால் ஆரோக்கியம் இலவசம், அமைதியை வாங்கினால் ஆனந்தம் இலவசம். இப்போ மன அமைதியாக இருந்தால் தானாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி வந்துடும், ஆனந்தம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். நேர்மையை வாங்கினால் நித்திரை இலவசம். நல்ல நேர்மையாக இருக்கிறீங்கன்னா நல்ல உறக்கம், நித்திரை. போய் பெட்டில் படுத்தீங்களா, ரூமில் படுத்தீங்களா, தரையில் படுத்தீங்களா, துண்டை விரிச்சிங்களா, நல்ல தூக்கம், நிம்மதியாக தூங்கும், காலைல ஏந்திங்களா. அடுத்ததாக, அன்பை வாங்கினால் அனைத்து நன்மைகளும் இலவசம். கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சு அன்பை வாங்கினா இந்த அனைத்து நன்மைகளும் இலவசமாக எது வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். இப்போ உங்களுக்கு எது இலவசமாக வேணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு செய்யணும். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த சிந்தனையோடு இப்போது நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இப்பொழுது பாடல் குழுவினர் அந்த கார்டு பிடிக்கின்ற பொழுது நாம் உருக்கமாக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு 10 நிமிடம் அப்படியே முழுமையாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனுடைய நிறைவு பகுதிக்கு நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கிற நேரம், உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற நேரம்.
உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற நேரம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நேரம், வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற நேரம், உடல் சுகத்திற்காக ஜெபிக்கிற நேரம், உடைய நிலத்தில் இருக்கின்ற பயிர் பச்சைகள் எல்லாம் வளரும்படியாக ஜெபிக்கிற நேரம், நல்ல மழையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற நேரம். எதுக்காக ஜெபிக்கணும் என்று நினைக்கிறீர்களோ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், இன்னும் உங்கள் மனசில் நிறையா இருக்கும், வேண்டுதல் இருக்கும். எதுக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நேரத்தில் நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபிங்க. நூற்று தலைவர் சொன்னார், ஆண்டவரே தேவரே, நீர் என்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் சுகமடைவான். அதுதான் நம்பிக்கை. ஆண்டவரே, ஏன் எங்க வீட்டுக்கு வரீங்க, உங்க வார்த்தையை அனுப்பி விடுங்க, சுகம் பெறுவான். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் பூசையில நன்மை வாங்கும் போதுக்கு முன்னாடி சொல்றோம். ஆண்டவரே தேவரே, என்னுடைய இல்லத்தில் என்னுடைய உள்ளத்தில் நீர் அடியெடுத்து வைக்க தகுதியற்றவன் சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும். அன்புக்குரியவர்களே, எனவே இப்பொழுது அதே நம்பிக்கையோட விசுவாசத்தோட நாம் முடிந்தவர்கள் மண்டியிடுவோம், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். பெரியவங்க இருப்பீங்க, முட்டி போட முடியாதவங்க இருப்பீங்க, நீங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். இளம் பிள்ளைகள், முட்டி போட முடிந்தவர்கள் ஆண்டவர் முன்பாக மண்டியிட்டு கையேந்தி ஜெபியுங்கள். கடவுளிடம் கரம் ஏந்தி ஜெபியுங்கள். ஏன் கடவுளிடம் நம்ம கரம் ஏந்தி ஜெபிக்கிறோம்? கடவுள், நம்மை படைத்த கடவுள் இப்பொழுது மேலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எப்படி பூசையில் தூபம் போடுறோம், எதுக்கு தூபம் போடுறோம்? வாசனைக்காக இல்லை. அந்த புகை எப்படி மேலே கடவுளிடம் செல்கிறதோ அதை போல உங்களுடைய ஜெபம் எல்லாம் கடவுளிடம் செல்கிறது. எனவே கரங்களை உயர்த்தி எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்துங்க. எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இப்பொழுது இந்த மியூசிக்கோடு அப்படியே நான் ஜெபிக்க நீங்கள் உருக்கமாக ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. அன்பு ஆண்டவரே, இதோ உம்முடைய திரு சன்னிதானத்தில் மண்டிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவங்க எல்லாம் இப்போ உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்க போகிறாங்க. இயேசுவே, என்னுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவர்களுக்கு நிறை பலன் உண்டு என்று சொல்கிறீர். ஆண்டவரே, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, எனவே நீங்க இப்ப எல்லோரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுடைய பெயரை உச்சரிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசுடைய பெயரை சொல்லி அப்படியே நம்பிக்கையோட ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ஆண்டவரே, இதோ உம்முடைய சிறு சன்னிதானத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மகனையும் தொடுங்க. இயேசுவே, உம்முடைய ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இயேசுவே தொடுங்க. இயேசுவே, இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிற கடவுள், இதே உம்முடைய பெயரை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பெயரால் கேளுங்க கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய பெயரை, என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் இதோ மண்டியிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்கள். இயேசுவே, குடும்பத்திலே ஒற்றுமைக்காக ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு ஒற்றுமையை தாரும். இயேசுவே, பிரிந்து போன குடும்பங்கள் அமைதி வேண்டி, பிரிந்து போன குடும்பங்கள் ஒற்றுமை வேண்டி ஜெபிக்கிற குடும்பத்தில் ஒற்றுமையை தாரும். இயேசுவே, தீய கட்டுகளால் அலைகழிக்கப்படுகிற குடும்பங்களை தொடுங்க. இயேசுவே, எந்த குடும்பம் எல்லாம் பில்லி சூனிய கட்டுகளால் அலைகழிக்கப்படுகிறதோ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லு, தீய ஆவியே விலகி போ என்று ஒரு வார்த்தை சொல்லும். தீய ஆவி விலகி ஓடும் என்று சொல்லி தீய கட்டுகளால் அலைகழிக்கப்படுகிற குடும்பங்களை இயேசுவே உடையுங்க. இயேசுவே, கட்டுகளை உடையுங்க. ஆண்டவரே, கோடி அற்புதரே, தீய ஆவியின் மீது அதிகாரம் படைத்தவரே, கட்டுகளிலிருந்து விடுதலை 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 நிறைவாக கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே குழந்தை வரத்திற்காக ஜெபிக்கிறவர் ஒப்பு கொடுங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இயேசுவே, ஒரு குழந்தை இல்லையே. உலகம் எல்லாம் ஊர் எல்லாம் தப்பாக பேசுகிறார்களே, குழந்தை இல்லை என்கிறார்களே. இந்த கலக்கத்தை போக்கும். அன்று அண்ணாவினுடைய கண்ணீரை கேட்டேன். அவருடைய கண்ணீரை கேட்டு சாமுவேல் என்ற அழகான குழந்தையை கொடுத்தீரே. ஆபிரகாமுடைய முதிர்ந்த வயதிலே சாராவுக்கு குழந்தையை கொடுத்தீரே. இதோ குழந்தைக்காக கோடி அற்புதருடைய திருத்தலத்தை தேடி வந்து நாடி வந்து கோடி அற்புதருடைய பரிந்துரையிலே குழந்தைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இயேசுவே தொடுங்க. இயேசுவே, குழந்தை வரத்தை வாரி வழங்குகிற கோடி அற்புதரே, குழந்தை வரத்தை தாரும். இயேசு, குழந்தை வரத்தை தாரும். உடைய கரங்களில் ஏந்தி இருக்கிற ஆண்டவரிடம் பரிந்து பேசும் என்று சொல்லி குழந்தை வரத்துக்காக ஜெபியுங்க.
உங்களுடைய வீட்டில் இருக்கிற கால்நடைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆடுகள், மாடுகள், விலங்குகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அன்று ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தீர். எப்படி அவருடைய கால்நடையை நீர் ஆசீர்வதித்தது போல இதோ இவர்களுடைய கால்நடைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற எல்லா கால்நடைகளும் நல்ல முறையிலே வளர்ச்சி அடையும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. உங்களுடைய நிலத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. 30 மடங்கு 60 மடங்கு அல்ல, 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கும்படியாக, 100 மடங்கு பயனை கொடுக்கும்படியாக ஆண்டவரே இவர்களுடைய நிலத்தில் இருக்கிற பயிர் பச்சைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாக உங்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு இயேசுவே இவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற திருமண வயது வந்து இன்னும் திருமணம் ஆகவில்லையா? ஒப்பு கொடுங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் நீங்க நம்பினவர்கள் கைவிட்டு விட்டார்களா? இயேசுவே, நான் நம்பினவர்கள் விட்டு விட்டார்கள், நீங்க என்னை கரம் பிடிங்க இயேசுவே, என்னை வழி நடத்துங்க இயேசுவே. உங்களுடைய பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்களா? ஆண்டவரே நீதான் எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. என்னை வழி நடத்துங்க இயேசுவே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய திரு காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் என்று 2 பேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய காயங்களால், உம்முடைய சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினால இவர்கள் ஒவ்வொருடைய உடலில் இருக்கிற நோய்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க. தீராத தலைவலியாக இருக்கலாம், கண் பிரச்சனையாக இருக்கலாம், காது பிரச்சனையாக இருக்கலாம், மார்பில் அடைப்புகள் ஓட்டைகளாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், கிட்னி செயல்படாமல் இருக்கலாம், புற்றுநோயாக இருக்கலாம், முழங்கால் முட்டி வலியாக இருக்கலாம், சர்க்கரை நோய், எல்லாவற்றையும் இதோ இந்த நேரத்திலே குணப்படுத்துகிறார். இறைவன் தொடுகிறார், உங்கள் மீது ஆசிரை ஊற்றுகிறார், அபிஷேகம் செய்கிறார், தூய ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறார், தன்னுடைய ரத்தத்தால் உங்களுடைய நோய்களை எல்லாம் கழுவுகிறார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே என்னுடைய நோய்களை கழுவுங்க ஆண்டவரே. மருத்துவரிடம் சென்றேன், சுகம் பெறவில்லை இயேசுவே, உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, சுகம் தாரும், சுகம் தாரும், நோய்களை கழுவோம், நோய்களை கழுவோம், கட்டுகளிலிருந்து விடுதலை நிறைவாக தாரும் தாரும் என்று சொல்லி எல்லா நோய்களையும் ஆண்டவர் கழுவுகிறார். உங்களுடைய உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் இறைவன் கழுவுகிறார், எல்லா பிணிகளையும் அகற்றுகிறார். ஆவியானவர், நீங்கள் கடவுள் வாழுகின்ற இல்லமாக இந்த நேரத்திலே மாறுகிறீர்கள். ஆவியின் வல்லமை, அபிஷேக வல்லமை உங்கள் மீது ஊற்றப்படுகிறது. நன்றி இயேசுவே, ஒவ்வொரு மீதும் உங்களுடைய ரத்தத்தை பொழிவதற்காக, கழுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எல்லோரும் கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, இவர்களை தொட்டதற்காக நன்றி இயேசுவே, குணப்படுத்தியதற்காக நன்றி இயேசுவே, ஆவியின் வல்லமையை பொழிந்ததற்காக நன்றி 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 இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. கோடி அற்புதரே வாழ்க. கோடி அற்புதரே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய ஆசிரை நிறைவாக இப்பொழுது நாம் பெறுகிற நேரம். எனவே இப்பொழுது மாண்பியர் கீதத்தை பாடி நாம் ஆண்டவருடைய இறை ஆசிரை பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரு அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அரியணையில் வீற்றிருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, அனைத்தையும் படைத்தெம்மை காப்பவரே, மீட்டு எம்மை ஆள்பவரே, ஆராதனை ஆராதனை பரிசுத்த ஆராதனை, ஆராதனை ஆராதனை பரமதிவ்ய ஆராதனை.